என்ன செலவானாலும் சரி, காசிய பெயில் எடுக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சரி கட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. அட வேலு, வணக்கங்க. வா 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 வா. என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு? சும்மா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஆளுங்களால ஏதாவது பிரச்சனையா? ஏய், யாரா அது? பிரச்சனை உங்க ஆளுங்களால இல்லைங்க, உங்களால தான். என்னாலயா? ஆமாங்க. காலேஜ்ல என் தங்கச்சி கிட்ட நீங்க அந்த பொண்ணு ஓன் தங்கச்சியா? ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தியா, உனக்கு எனக்கும் என்னமோ ஒரு இது இருக்கியா? அன்னைக்கு எனக்காக நீ சாட்சி சொல்லல, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணோட அண்ணன். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல. வா உட்கார், சம்பந்தம் பேசி. சம்பந்தம் பேச நான் வரலீங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போக வந்தேன். உன் தங்கச்சிய வச்சுக்கிறேன்னு சொல்லல, ஊரறிய தாலி கட்டுறேன்னு தான் சொல்றேன். இல்லைங்க, எல்லா அண்ணன்களும் தன் தங்கச்சியை ஒரு நல்லவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எப்படிங்க ஒரு கொலைகாரனுக்கு கட்டி கொடுக்க முடியும்? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சுல பேசுற? என்ன வம்பு பண்ணணும்னு வந்திருக்கியா? நான் வம்பு பண்ண வரலீங்க. என் கனவு லட்சியம் எல்லாம் என் தங்கச்சியை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதாங்க. அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், விட்டுருங்க. ஏய் இல்ல இல்ல, என்னல விளங்காம மடைய மாதிரி பேசிக்கிட்டு உன் தங்கச்சி தூக்கிட்டு போய் நார் நாரா கிழிச்சு போட்டுருவான். அது உங்களால முடியாதுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இல்ல உன் வீடு புகுந்து உன் தங்கச்சியை நானே தூக்குவல. என்னல பண்ணுவ? நீ போலீஸ்காரன் வேலையை மட்டும் செய்.
ஒதுங்கி போனா பயந்தவன் நினைச்சிடாத. வெடிக்காத வரைக்கும் எரிவள அமைதியாதான் இருக்கும். அன்னைக்கு என்னமோ எனக்கு அடிதடி வம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? இந்த பாருமா, அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியாதுமா. என்ன நியாயம் இது? ஒதுங்கி போறதுனா எப்பவும் ஒதுங்கி போணும். நியாயம் கேக்குறதுனா எப்பவும் நியாயம் கேட்கணும். ஊர்ல எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என் தங்கச்சிக்காக மட்டும் தட்டி கேட்பனா எப்படி? அன்னைக்கு இதே ராகவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல முன் வந்தீங்களா நீங்க? செத்தது எவனோ அதனால வரல. கூட வாழ்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல? இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச உங்களை போய் எனக்கு வெக்கமா இருக்கு. நிறுத்துங்க. தங்கச்சிக்காக கேட்டாரு, தங்கச்சிக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. யார பார்த்து சுயநலவாதின்னு சொன்னீங்க? யார பார்த்து மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? शंकर 11 बज गया है. सेंट्री चेंज करने का टाइम हो गया है. सेंट्री चेंज करो. ओके सर. क्या कर रहा है यहाँ पे? கதம் ஓகே சார். எல்லாரோட லக்கேஜ் எடுத்தாச்சு. டேய் சரவணா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காணுமே. ஹலோ, என்ன வேலை இந்த நேரத்துல எங்க போயிட்ட? எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம். மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அதனால ஞாபகார்த்தமா ஒரு ஸ்மால் கிஃப்ட். சரி, அதை விட அதெல்லாம் உதட்டு கீழே சின்னதா. குறுந்தாடியை கேக்குறியா? ஊர்ல தான் நம்மள கண்டிக்கிறதுக்கு ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஸ்டைல். எந்த இது வேலை? நீ ஸ்மால் கூடி அடிக்கிறது இல்லையா? பின்ன நடக்கிறதே பாட்டில். இது எனக்கு இல்லடா. ஊர்ல எனக்காக காத்துட்டு இருப்பானே என் நண்பன், அவனுக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஒரு நாளைக்கு 40 பேர். ஹலோ, என்னது இதெல்லாம்? யூ ஷட் அப். லட்சுமி, என்னென்ன? இன்னும் 1 மணி நேரத்துல நான் வேலுவை கூட்டிட்டு வருவேன். நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. சரி. அப்புறம் அவன் வந்ததும் முதல்ல அவனுக்கு டிகிரி காஃபி கொடு. அப்புறம் தான் சாப்பாடு. ஹலோ, டிகிரி காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். வாடா வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். வெரி குட். பட்டாசு ரெடி சார். வெரி குட் சார், கோழி 2 கிலோ கொடுத்துருங்க. வித் ட்ரெஸ்ஸா வித் ட்ரெஸ்ஸா? இதுக்கு எதுக்கையா Dress? வீடு கிட்ட தானே ஒரு கட்டி போட்டு கொடுத்துருங்க. என்னய்யா ஃபுல் ஓலியம் ஐயா. தெரு முனையில வரும்போது என் ஃப்ரெண்ட் கேட்க வேணா? ஓகே சார். ஓலியம். ஹலோ. ஹலோ. நீங்க இப்போ வெச்சிட்டா நான் பசங்களுக்கு பாட நடத்த. கான்செப்ட் வீட்ல இருந்து கலக்கு வீடு வரைக்கும் விசேஷம் தான் பாட்டு போட தான் செய்வாங்க. என் வீட்டுக்கு வர போறது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வேலு, மிலிட்டரி மேன். ஹலோ, வர்றது ஒரு ஆள் தானே, அதுக்கு எதுக்கு இத்தனை ஆட்டோ? நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் அடுத்த தெருவுக்கு ஊர்வலமா 50 கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மிலிட்டரி மேனுக்கு எட்டல்ல 80 ஆட்டோல போவோம். ஹலோ மணி, இன்ஸ்பெக்டர் உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. நான் தான் லீவ் போட்டுருக்கானே. அவர் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா. நீ உடனே வரலைன்னா உன் வேலை போயிருந்தாரு. மாட்டீங்களா? ஆட்டோ வருமா? போலாம் சார். எங்க போனா? பல்லாவரம். அட்டாட்டோ வா. வா வா, சீக்கிரம் பர்மிட் எடுத்துமா. வா. இப்படி வா. அப்படியே பட்டு. கரெக்ட் பண்ணிட்டு அனுப்பு. என்னப்பா, என்ன செக்கிங்? பர்மிட் செக்கிங் சார். தேனா நைட்ல இதே டார்ச்சர். சரி இருக்கிறதுல பெட்டர். विश्वास कीजिए। ஏய் வேண்டாம், विश्वास कीजिए। அனுப்ப வேண்டாம் சார், விசாரிச்சா ஹிந்தில பேசுது, ஒண்ணுமே புரியல சார். मैं एक अच्छी परिवार की लड़की हूँ सर। मैं जिस ट्रेन में आई वो लेट हो गया। स्टेशन में किसी ने मेरा सामान भी चुरा लिया। इसी कारण मेरे को रिसीव करने आई, वापस चले गए सर। ராத்திரி 1 மணிக்கு தனியா வந்திருக்கியா? உன்னை விசாரிக்க வா, ஸ்டேஷன் போ. ஜீப்ல नहीं ஏய், मैं एक अच्छी परिवार जीप की ले लड़की ஏறு. हूँ, सर। मेरा बात मानिए। ஏறு. ஏய், ஏறு. பேசாத. मैं एक अच्छी परिवार की लड़की हूँ। சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், अच्छी लड़की हूँ, मैंने இப்ப ஏற कुछ போறியா नहीं இல்லையா? किया। சார், இவங்களை சந்தேகப்படாதீங்க சார். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதத்தானே சொல்ல வர. இல்ல சார், நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு தப்பா புரிஞ்சு. हिंदी अच्छा ही समझता हूँ,
ட்ரெயின் லேட்டா வந்துச்சு லக்கேஜ் திருட்டு போச்சுன்னு சொல்றான். கரெக்டா? அட்வைஸ் பண்றதுக்குன்னு நேரா மிலிட்டரி இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஊருக்கு வந்தமா வீட்டுக்கு போனோமான்னு போய் சேரு. பா, நீ வேற வாடி. சார் சட்டத்தை மீறீங்க, அவங்கள விட்டுருங்க. என்ன சட்டம் கிட்டன்னு பேசுறீங்க? சரி, நீங்க மிலிட்டரி மேன், நீங்களே அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்க. शुक्रिया जी। ஓ आइए। अच्छे समय में आप आए। कहाँ रहते हो? अशोक नगर। மிலிட்டரி 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 லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்ச உடனே லவுட்டிட்டு போலான்னு பாக்குறியா? மிலிட்டரியில இருந்து ரொம்ப காஞ்சி போய் வந்திருக்கியா? என்ன சொன்ன? மிலிட்டரிடா, போலீஸ். யார பார்த்து ஏன்னு சொன்ன? ஏன்னு சொன்னல? எஃப்ஐஆர் போட்டியா? ஐயா எழுதிட்டீங்க ஐயா. பேர் போடணும். ஏய் பேர் என்ன? ஏய், மிலிட்டரி மேன் அடையாள அட்டை வச்சிருப்பான் பாரு. ஏய், மூஞ்சி மொகரைய பேத்துருவேன். சக்திவேல். ஏய் மிலிட்டரி, ஓ மேல 5 செக்ஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்க. செகண்ட் ஷோ விட்டு வந்த பொண்ணுங்களை கட்டி பிடிச்சு கலாட்டா பண்ண, குடிச்சிருந்த, கஞ்சா வச்சிருந்த, பிடிக்க வந்த போலீஸ்காரனா அடிச்ச. அதாவது என்ன, ஜீப்பு கண்ணாடிய உடைச்ச. ஓகே, ஆதாரத்தோட நாளைக்கு கோர்ட்ல நிறுத்துறேன். அப்போ தெரியும்டா போலீஸோட பவர். உனக்கு என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். இனிமே ஏங்கிற வார்த்தையை நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது. Close the water. ஒரு மிலிட்டரி மேன் அரெஸ்ட் பண்ணா மிலிட்டரிக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது நீ மிலிட்டரின்னு தெரியாது. எப்படி? உன் அடையாளத்தை எல்லாம் அழிக்க போறேன்.
நான் பார்த்தா தென்றது அடிச்ச புயல். ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங். என்ன காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வர காணோம். லெட்டர் சரியா படிச்சீங்களா? டெல்லியில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா லட்சுமி தூக்கி டூட்டிக்க போறா தங்கச்சி. கட்டி பால்ல தண்ணி கலக்காம நல்ல ஒரு டிகிரி காஃபி நண்பனுக்கு எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. என்ன வெயிட். என்னடா இது, கம்ப்யூட்டர் ஒரு கடவுளாகிட்ட? இது கலெக்டருக்கு. கலெக்டருக்கா? லட்சுமி எப்படியாவது கலெக்டர் ஆக்கணும்னு கனவு இருக்கு. அதுக்கு நிறைய உலக விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல. அதுக்கு தனியா காசு சேர்த்துக்கிட்டு. காஃபி காஃபி. குர்ரா 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 குர்ரா. அண்ணே சும்மரேம்மா, ரெண்டு பேரும் ஒரு டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எது குளிக்கலாமாவா? ஆமா, பின்ன உனக்கு யார் முதுகு தேய்ச்சி விடுறது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு கேப்பாய் வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதிலா களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ, நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவ, மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப, இப்ப அதெல்லாம் முடியாது. போடா, குளிச்சு வரேன் போ. சரி நீயே குளிச்சுக்க. அது ஓமடியும் தானே. எது நண்பா, என்னது முதுகுல? அது அது ஒண்ணு இல்லடா. அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிருக்கா, ஏன் ஒண்ணு இல்லங்கிற? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல நண்பா. என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதில்ல. என் மூஞ்சி பார்த்து சொல்லு. டேய் சொல்றா. ஏன் ஏன் இப்படி இருக்காங்க? மனசாட்சி இல்லாம, மனிதாபிமானம் இல்லாம ஏன்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி மிருகமா நடந்துக்கிறாங்க? இப்படி 100 தப்பு நடக்குது. நியாய தர்மத்தை கெட்டுப்பட்டு ஏன் வரைக்கும் தான் சுத்தமா இருக்க முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ஆளுங்க வேற எதுவும் செய்ய முடியாம சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கடா. என்னால சகிச்சுட்டு போக முடியாது. நான் உடனே உங்க டிஜிபியை பார்க்கணும். பாத்தீங்களா மிஸ்டர் சக்திவேல், நேத்து உங்களை அடிச்சவன் போலீஸ் ரெக்கார்டு படி முந்தா நாள்ல இருந்து லீவு. 15 நாள் கேஷுவல் லீவ்ல போறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா ரெக்கார்டு படி நான் டியூட்டிலே இல்லைன்னு சொல்லுவான். என்ன பண்ண முடியும்? எங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு நல்ல நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தப்பான ஆபீசர்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. எனிவே ஐ வில் ட்ரை டு கிவ் யூ ஜஸ்டிஸ். சார், நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வரல. ஒரு மிலிட்டரி மேனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண ஜனங்க இந்த நாட்டில் எப்படி சார் வாழ முடியும்? கை நகர்லாம் பணியில ஒருங்க, அங்க எல்லையில கஷ்டப்பட்டு நாங்க நாட்டை காப்பாத்துறோம். ஆனா இங்க என்னன்னா மக்களை காப்பாற்ற போலீஸ் அப்படி பொறுக்கித்தனமா. சாரி சார், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பு பண்ற போலீஸை பார்த்து அடிக்கலான்ற உரிமை மட்டும் மக்கள் கொடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை போலீஸ்கார அடி வாங்க தெரியுமா? சும்மா அடிக்க மாட்டாங்க சார், செருப்பால் அடிப்பாங்க. கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, கமிஷனர், டிஐஜி, ஐஜி, டிஜிபி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு பேர் இருக்கு சார். ஆனா இதுல எந்த பேரையும் சொல்லாம ஒட்டு மொத்தமா ஜனங்க போலீஸ்கார பார்த்து மாமான்னு கூப்பிடுறாங்க. ஏன் சார்? போனது வந்தது வாங்கினது திஞ்சது அவ்வளவு லஞ்சம் சார். ஜனங்க உங்க டிபார்ட்மெண்ட் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்காங்க தெரியுமா? நீங்க வேணா போலீஸ் உங்க நண்பன் சும்மா போர்டு போட்டுக்கலாம் சார். ஆனா இன்னும் ஜனங்க உங்களை எதிரி தான் சார் நினைக்கிறாங்க. சார், மிலிட்டரி சர்வீஸ் மாதிரி போலீஸ் ஒரு சர்வீஸ் தான் சார். இங்க சேவைக்காக வர்றவங்கள விட தேவைக்காக வர்றவங்க தான் சார் அதிகம். உணர்ச்சி பூர்வம் 1000 பேசுறான் மிஸ்டர் சக்திவேல். பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், தப்பு செய்யற ஆபீசர்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். மெமோ கொடுக்கிறோம், சஸ்பெண்ட் பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஏன் சமயத்தில் டிஸ்மிஸ் கூட பண்றோம். அதையும் மீறி அவங்க அரசியல் சொல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க, மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த ஆபீசர்ஸ் ஏதோ ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் திருந்தக்கூடியவங்களே இல்லை. திருந்துவாங்க சார்.